ஒரு 7 டைப் ஆஃப் இந்தியன் 2025ல தே லெஃப்ட் யூஎஸ். 2026லயும் இது கண்டினியூ ஆகும். சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாரு அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்? இஸ் இட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, ஃபேமிலியோட இருக்க பீப்புளா? ஆக்சுவலா கேட்டீங்கன்னா எல்லா மக்களுமே 2025ல தே ஆர் லெஃப்ட் யூஎஸ். எல்லா இந்தியன்ஸுமே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கிளம்பல. பட் தேர் ஆர் செட் ஆஃப் பீப்புள் ஹூ லெஃப்ட். என்ன ரீசனுக்காக கிளம்புனாங்க, ஆக்சுவலா என்ன சேலஞ்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, த பிக்கஸ்ட் சேலஞ்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போன உடனே நம்ம ஒரு டைமர் கிளாக் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் பண்றாங்கன்னா ஸ்டெம் ப்ரோக்ராம்னே வச்சுக்கலாமே, அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஓபிடி கிடைக்கும், ஸ்டெம் ஓபிடி. அப்படின்னா 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணா 3 இயர்ஸ் ஸ்டெம் ஓபிடி, 3 இயர்ஸ் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அது ரூல் இல்ல. 3 இயர்ஸ் உங்களுக்கு ஓபிடி உண்டு, ஆனா நீங்க 3 இயர்ஸ் அங்க இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, வித்தின் 90 டேஸுக்குள்ள நீங்க ஒரு வேலை எடுக்கணும். மாஸ்டர்ஸ் இன்னைக்கு முடிக்கிறீங்கன்னா உங்க கவுண்ட் டவுன் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். 90 நாளைக்குள்ள நீங்க வேலை எடுக்கணும். வேலை எடுக்கல அப்படின்னா உங்க சிவிஸ் ரெக்கார்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அந்த கண்ட்ரியை விட்டுட்டு 90 டேஸ்ல உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்க கிளம்பணும். சார் அப்படின்னா ஓபிடி எதுக்கு சார் 3 இயர்ஸ்? ஆமா, ஓபிடி 3 இயர்ஸ், ஆனா 90 டேஸ்ல வேலை எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள். ஆக்சுவலா இவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப வல்னரபிள் பீப்புள். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50லேருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனை எடுத்துட்டு போயிட்டு மாஸ்டர்ஸையும் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னா 90 நாள்ல அங்கேருந்து கிளம்பணும். சில வெப்சைட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கு இன்னைக்கு 6 மாசத்துல வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா இருக்க சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேலை புதுசா போறவங்களை விடுங்க, எக்ஸிஸ்டிங் பீப்புள் வேலை இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுலயும் சில சைட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரெஷர்ஸோட ஜாப் 35% வரைக்கும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தாங்க ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சார் அந்த 90 நாள்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. ஓகே, 2022ல சில போன பசங்கள்லாம் இருக்காங்க, 24ல முடிப்பாங்க, 24ல வேலையே கிடைச்சிருச்சு, 25ல வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 24ல வேலை கிடைச்சோடனே கம்பெனி என்ன சொல்லுவாங்க, 3 இயர்ஸ் உனக்கு ஓபிடி இருக்கு, நீ ஒர்க் பண்ணு, 25ல உனக்கு H1B லாட்டரியில அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மக்களும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதான் 25ல யார் வந்தாங்க? நம்ம ட்ரம்ப் வந்தாரு. புது ரூல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க, என்னன்னா ஃபர்ஸ்ட் நீ அமெரிக்கனுக்கு வேலையை கொடுப்பா, மற்றவனுக்கெல்லாம் அப்புறம் வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, போன வருஷம் ஜாயின் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் H1B அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு என்னோட லைஃப் செட்டில்ரா யூஎஸ்ல, நான் இனிமே யூஎஸ் வாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரு குண்டு பாம் அவங்க மேல விழுந்தது. என்ன சொன்னாங்க இந்த கம்பெனி? நீ ஓபிடி வரைக்கும் ஒர்க் பண்ணு, என்னால உனக்கு இப்போ H1B கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்ன சேலஞ்சுன்னு பாக்குறீங்களா? அவங்க 3 இயர்ஸ் ஓபிடி இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அதுக்குள்ள இன்னொரு கம்பெனியை பார்த்து அந்த கம்பெனி அவனுக்கு H1B கொடுக்கறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் H1B அப்ளை பண்ணணும். இதுதாங்க செகண்ட் கேட் ஆஃப் பீப்புள். பை சான்ஸ் அவங்களுக்கு H1B அப்ளை பண்ணலையோ கிடைக்கலையோனா அவங்க அந்த கண்ட்ரியை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்பர் 3 யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம H1B பீப்புள் தான். இதுதான் பெரிய டிஸ்கஷனே. இதுல என்னன்னா, கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அந்த கம்பெனி உங்களுக்காக H1B அப்ளை பண்றாங்க. புதுசா ஒரு ரூலை போன வருஷம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, உன்னோட சேலரியை பொறுத்து நீ இந்த கண்ட்ரிக்கு வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டைரக்டா இப்படி சொல்லல, இந்த வார்த்தையில சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். ஒரு லாட்டரி சிஸ்டம்ங்க. H1Bங்கிறது என்னன்னா லாட்டரி சிஸ்டம். ஒரு வருஷத்துக்கு 85,000 பீப்புள் இந்த லாட்டரி மூலமா நாங்க எடுத்துப்போம். அதுல 65,000 பீப்புள் வேர்ல்ட்ல இருந்து நீ எங்க வேணா வா, ஆனா ஒரு 20,000 பீப்புள் நீ அங்கேயே மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தேன்னா உனக்கு ஒரு 20,000 பீப்புளுக்கு H1B கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே சார். இந்த லாட்டரி என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா,
உன்னோட சேலரியை பொறுத்து உனக்கு நம்பர் ஆஃப் டிக்கெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஃப்லி அபவுட் 120 to 140K பர் ஆனம் நீங்க சேலரி வாங்கினீங்கன்னா நீங்க லெவல் 1 கன்சிடர். அது மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு 4 லெவல் பிரிச்சாங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் லாட்டரியில பங்கு பண்றதுக்கு. அதாவது நீங்க லெவல் 1ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும், லெவல் 2ல இருந்தீங்கன்னா 2 டிக்கெட், லெவல் 4ல இருந்தீங்கன்னா 4 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். சார் இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லெவல் 1ல இருக்கவங்களுக்கு ஒரு டிக்கெட்டோட போவான், இதே லெவல் 4ல இருக்கவன் 4 டிக்கெட்டோட என்ட்ரி ஆவான். அப்படின்னா அவனுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதாவது லெவல் 1க்கு 15% தாங்க ப்ராபபிலிட்டி ரஃப்லி, லெவல் 4க்கு 60% ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் H1B. ஸோ அதனால ஏன்டா இப்படி இந்த சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். எனக்கு ஃப்ரெஷர்ஸ் வேண்டாம், எனக்கு ஸ்கில்ஃபுல்லான ஆள் தான் வேணும். அதனால யாரெல்லாம் அதிகமா சேலரி வாங்குறாங்களோ அப்படின்னா என்ன, கம்பெனி அவனோட ஸ்கில்ல எவாலுவேட் பண்ணிட்டு அதிகமா சேலரி கொடுக்குது, அவன் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. இவங்க தாங்க அடுத்த கைண்ட் ஆஃப் பீப்புள். த நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு H1Bல லாட்டரியில அப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது H1B லாட்டரி குழுக்கல்ல போட்டு அப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த H1B ஜென்ரலா பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ். இந்த 6 இயர்ஸ்ல திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம், எல்லா கம்பெனியும் ஆல்மோஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஆளை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு. நம்மெல்லாம் சும்மா இருப்போமா? நம்ம 100 ரூபா சம்பளம் வாங்கினாலே 110 ரூபாய்க்கு இஎம்ஐ வச்சிருப்போம். இதே மாதிரி கேட்டகரியில் தான் நிறைய பேர் என்னன்னா, வீடை வாங்கு, யூஎஸ்ல ஒரு வீடை வாங்கு, இந்தியாவில் ஒரு வீடை வாங்கு, அதை இதன்னு வாங்கி வச்சுட்டு இஎம்ஐயா அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த H1Bலையும் உட்கார்ந்து இருப்பாங்க. திடீர்னு வேலை போச்சுன்னு வச்சுங்களேன், 60 நாளைக்குள்ளார 300 வேலை எடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை எடுத்து அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணணும். அந்த 60 நாளைக்குள்ள ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த கண்ட்ரியை விட்டுட்டு நீங்க வெளியில போக வேண்டியதான். இதுல அந்த ஃபேமிலியில ஒருத்தர் தான் ஒர்க் பண்றாங்கன்னா என்டையர் ஃபேமிலியோட வெளியில போக வேண்டியதான். சப்போஸ் உங்க ஸ்பௌஸும் ஒர்க் பண்றாங்கன்னா நீங்க H4 டிபெண்டன்ட் வீசால மாறிக்கலாம். பை சான்ஸ் உங்க ஸ்பௌஸ் ஒர்க் பண்ணலைன்னா என்டையர் ஃபேமிலி கிளம்ப வேண்டிதான். சார் என் குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க சார், இந்த வருஷத்தை முடிச்சுட்டு போறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு நாங்க வேணா கருணை காட்டலாம், ஆனா யூஎஸ் வீசா என்னைக்குமே கருணை காட்டாது. அதுதாங்க நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள். இந்த நெக்ஸ்ட் செட் ஒன்னு இருக்கு. அதாவது H1Bல இருக்கும் 6 வருஷம், அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணிட்டே போகலாம். ஓகே, 3 வருஷமும் ஏதோ ரெனியூ பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு நாள் வேணா ரெனியூ பண்ணலாம் அன்டில் கிரீன் கார்டு வர வரைக்கும். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இந்தியன்ஸுக்கு கிரீன் கார்டே அப்ளை பண்ண கூடாது, அதாவது அந்த சிஸ்டம்ல என்ட்ரியே எடுக்காது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் இப்ப கிரீன் கார்டோட சுச்சுவேஷன் ஃபார் இந்தியன்ஸுக்கு. அதாவது சில கேட்டகரிலாம் என்ன சொல்றாங்கன்னா 50 வருஷம் ஆனாலும் கிரீன் கார்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சார் என்ன கிரீன் கார்டுன்னு கேக்குறீங்களா? அதுதாங்க பர்மனண்டா அந்த கண்ட்ரியில யூஎஸ்ல லீவ் பண்றதுக்கு உண்டான சிட்டிசன்ஷிப். அந்த கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னா, அதாவது ஒரு அந்தரத்துல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு நீங்க சேஃப்டியோட நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் யாராவது அந்த சேஃப்டியை கட் பண்ணா நீங்க கீழே விழ வேண்டியதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஆக்சுவலா. ஸோ அந்த H1Bல அப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் வேலை போனாலோ ஏதாவது சேலஞ்ச் வந்தாலோ இமீடியட்டா கண்ட்ரியை விட்டு கிளம்ப வேண்டிதான். இதுதான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள். அடுத்த செட் ஆஃப் பீப்புள், 6th செட் ஆஃப் பீப்புள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க H1Bல இருக்கீங்க, உங்க சில்ட்ரன் அங்கேயே பிறந்திருக்காங்க, இல்ல அங்க ஸ்கூலிங் முடிச்சிருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 21 வயசு வரைக்கும் அவங்க டிபெண்டன்ட் வீசால இருக்கலாம். 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் 21 வயசுல ஜெனரலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? சரி ஸ்டூடெண்ட் வீசால மாத்திரலாம்னு நினைப்பீங்க. ஸ்டூடெண்ட் வீசா மாத்தும் போது பை சான்ஸ் ஸ்டூடெண்ட் வீசா அப்ரூவ் ஆகலைன்னா உங்க குழந்தை மட்டும் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ரீசெண்டா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, சார் 2 வருஷம் இங்க முடிச்சுட்டான், F1 அப்ரூவ் ஆகல, இந்தியாவுக்கு வரணும் சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. இவங்க தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள். அடுத்த செட் ஆஃப் பீப்புள், இது எதுலையுமே இல்லாத கேட்டகரி. சார் எனக்கு கிரீன் கார்டு இருக்கு, எனக்கு இங்க ஒரு வீடு இருக்கு, நிறைய பணம் சம்பாதிச்சுட்டேன், ஃபியூனரலா இருந்தாலும் சரி ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி எல்லாமே ஃபேஸ் டைம்ல தான் நடக்குது, எனக்கு யூஎஸ் போதும், இனிமே
எல்லா ஃபங்க்ஷன்ல என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அம்மா அப்பாவுக்கு வயசாகுது, அங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, ஒரு சண்டே மார்னிங் இங்க உட்காந்துட்டு லோன்லியா ஃபீல் பண்றேன், எல்லாமே கூகுள் போட்டோவை பார்த்துட்டு பழைய கனவுகளை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்தியா வரணும் அப்படின்னு சொல்ற பீப்புளும் இருக்காங்க. இந்த 7 செட் ஆஃப் பீப்புள்ல நீங்க எந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப பரிதாபப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பாய் பாய்.